ஆரத்தின் மாறுபாட்டு வீதம் மற்றும் மேற்பரப்பு மாறுபாட்டு வீதம் 2 மதிப்பை வந்து கண்டுபிடிச்சி சொல்லலாம். அதுக்காக அவங்க கணக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆரம் ஆர் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த கன அளவில் ஏற்படும் மாறு வீதம் டிவி பை டிடியின் மதிப்பு தான் இந்த 1000 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்றது. இந்த 2 மதிப்பையும் அவங்க கணக்கில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் லைனாக எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம கோள வடிவில் உள்ள ஒரு ஊதுபையில் அப்படின்னு கொடுத்ததுனால இந்த கோலத்திற்கான கன அளவு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, v ஈக்குவல் டு 4/3 பைஆர் கியூப். இந்த கன அளவுக்கான ஃபார்முலா எழுதி இதை நம்ம வந்து வகையீடு செய்யலாம். வகையீடு செய்யும் பொழுது விக்கு வகையீடு dv பை டிடி, இங்கே 4/3 பையே. இந்த ஆர் கியூபுக்கு வகையீடு என்னென்னா, அடுக்கு எடுத்துன்னு போய் முன்னே போட்டு அடுக்கில் 3 - 1 2ன்னு போட்டுக்கலாம். அதே போல் பக்கத்தில் dr பை டிடி அப்படின்னு எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த 3 3 இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா மீதம் உள்ளது 4πr² dr பை டிடி அப்படின்னு கிடைக்கும். இதில் நம்ம இந்த ஆரத்தின் மதிப்பு ஆறுக்கு பதிலாக 7 அப்படின்றதையும், இன்னொன்று வந்து டிவி பை டிடியின் மதிப்பு எடுத்துகிட்டு வந்து இந்த 1000 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த டிஆர் பை டிடி வேல்யூ தான் வேணும். அதனால் இந்த டிஆர் பை டிடியை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இங்கே மேலே இருக்கிற நம்பர் 4π7² அப்படின்றதெல்லாம் இந்த 1000க்கு கீழே வகுத்தலாம் இந்த இடத்துல போட்டுக்கலாம். இதெல்லாம் சுருக்கும் பொழுது என்ன கிடைக்குது அப்படின்னா, ஒரு நாள் 4, இந்த 1000ல் 250 நாள் இருக்குது. அதனால் இதை கேன்சல் பண்ணிட்டா 250. தேர்ஃபோர் இதனோட மதிப்பு 250, இந்த 7² 49 பை அப்படின்னு வரும். எனவே இப்போது ஆரத்தின் மாறுபாட்டு வீதம் எவ்வளோ கிடைக்குதுன்னா 250/49 பை சென்டிமீட்டர் பர் வினாடி. இதே போல் கோலத்தின் மேற்பரப்புக்கு ஃபார்முலா என்ன, s ஈக்குவல் டு 4πr². இங்கேயும் 4πயை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு r²க்கு இந்த அடுக்கு 2 முன்னே போயிடுச்சுன்னா 2r dr பை டிடி. இதில் நமக்கு இந்த dr பை டிடியோட மதிப்பு 250 அப்படின்னு போட்டுடலாம். ஆரத்தின் மதிப்பு இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து 7 போடலாம். இதில் 7 7 7 7 49 அதை சுருக்கிட்டு 8 250 எவ்வளோ வரும்னா 2000/7 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் வினாடி அப்படின்றத நம்ம இது போல் ஆன்சரை வந்து சுலபமாக கண்டுபிடிச்சி போட்டுடலாம்.